பழப்புளியெல்லாம் விட்டாச்சு பண்ணி பார்க்க போகிறேன். ஹாய் வணக்கம் மக்களை, எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கிறேன். நான் நேற்றைக்கு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டு போனேன். அந்த அணி ஷாப்பிங் பண்ணி நான் அந்த விலாக் போட்டிருந்தேன்னா அதை பார்த்துருப்பீங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன் மீன் வாங்கினான், அதாவது சீலா மீன் வாங்கியிருந்தேன். அதை வந்து குழம்பு வச்சு காட்டுறேன்னு உங்களுக்கு சொன்னேன். எனக்கு நேரம் இல்லாமல் போயிட்டது. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகிட்டது. நான் இன்றைக்கி அந்த சீலா மீனை வச்சு காட்டுறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க. நன்றி. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். நன்றி. மக்களே, இங்கே பாருங்க, மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்து ஒரு மேஜர் கரண்டி. அடுத்தது எனக்கு கொஞ்சம் பூண்டு எனக்கு போட விருப்பம், உள்ளி. ஸோ அதுவும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஏண்டா மீன் குழம்பு கறி சாப்பிடும்போது அந்த உள்ளி பூண்டு அதுவும் எனக்கு வாயில் கடிப்படுறது எனக்கு விருப்பம். அடுத்தது ரொம்ப இல்லை, நல்ல வாசமாக இருக்கும். அது கருவேப்பும் இல்லை கொஞ்சம். அடுத்தது எந்த உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன்னு. அதே பழப்புளி வந்து ஊற விட்டுருக்குறேன்னு. பழப்புளிக்கு 1 கப்பு தண்ணி எடுத்தேன். நான் லெமன் சைஸ் அளவு வரும் பழப்புளி ஊற விட்டு இருக்கிறேன். 1/2 கப்பு தேங்காய் பாலும் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன்னு. இது வந்து 3 மீடியம் சைஸு தக்காளி எடுத்தேன். நான் அதையும் வெட்டி வச்சுருக்கிறேன்னு மீன் குழம்புக்கு. பாருங்கள் மக்களே, மீனை இப்போ கழுவுவோம். ஒடிவாக கழுவி போட்டு மஞ்சளும் மிளகாத்தூளும் போட்டு இப்போ நேரம் ஊற விடப்போம். கொஞ்சம் நேரம் நான் ஊற விடப்போம் சரியா? மக்களை, இங்கே பாருங்க, மீன் கழுவியாச்சு. இது நான் 2 துண்டு மீன் தான் வாங்கினான். ஸோ அதை இப்படி மீடியம் சைஸில் வெட்டி தந்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் தூள் 1 தேநீர் கரண்டி போடுறேன்னு. அடுத்தது காஷ்மீர் ரெட் சில்லி, உங்களுக்கு விரும்பினா நீங்கள் மிளகாத்தூளும் போடலாம். நான் கூடுதலாக காஷ்மீர் ரெட் சில்லி தான் போடுறேன். நான் நல்ல கலர் வரும். இதை வந்து பிரட்டி விடுவோம். இது ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகி ஊறி நல்லா இருக்கட்டும். அதுக்கு பிறகு தான் நான் குழம்பு வைப்பேன். மக்களை, இங்கே பாருங்கள், மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ மூடி வைக்க போகிறேன்னு. உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழப்புளி இருக்குது தானே, அதை இப்போ நான் கரைக்க போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற விட்டேன் நான் சுடுதண்ணியில். ஃபஸ்ட் சுடுதண்ணியும் மாறிட்டது. இது ஒரு லெமன் சைஸு வரும் சரியா? இதையும் கரைச்சி வச்சோம்னு சொன்னால் டப்புண்டு எல்லாத்தையும் இனி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி டப்பண்டு சமைச்சு டப்பண்டு சாப்பிடலாம். ஓகே மக்களே, 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். மீன் குழம்பு வைக்க துவங்குவோமா? வாங்க, காணொலியை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா? மக்கள், இங்கே பாருங்க, நான் வந்து கோகனட் ஆயில் விடுறேன்னு. இப்போ 100 வீதம் கோகனட் ஆயில், அதில் தான் இது சமைக்க போகிறேன். கோகனட் ஆயில் வந்து 2 மேஜர் கரண்டி விடுறேன்னு. இப்போ கடுகு போடுறேன். 2 தேநீர் கரண்டி கடுகு போட்டுறேன். ரெண்டு தேநீர் கரண்டி பெரிய சீரகம் போடுறேன். வெட்டி வச்சுக்கிற பச்சை வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளையில் பூண்டு,
பச்சரிசி கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். வதங்கின பிறகு தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறேன்னு. தக்காளி பழம் வதங்கட்டுக்கும் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டுக்கும். வந்த பிறகு நான் மிளகாத்தூள், அதாவது யாழ்ப்பாணத்து கறி மிளகாத்தூள், அதுவும் கரைச்சி வச்சுக்கிற பழப்புளியும் இருக்குத்தானே, அதையும் அதில் சேர்த்து கொள்ள போகிறேன். சரியா? ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்க்கிறேன்னு. இதுமாதிரி காஷ்மீரி சில்லி சேர்க்கிறேன் கொஞ்சம். அது ஒரு தேநீர் கரண்டி போடுறேன்னு. அடுத்தது 3 கரண்டி மிளகாத்தூள், 1 2 3. அடுத்தது பழப்புளி. அது விட்டா பிறகு இப்போ நான் கல்லுப்பு சேர்க்க போகிறேன்னு. 2 மேஜர் கரண்டி சேர்க்குறேன்னு. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்பவாத சேர்த்துக்கொள்ளுங்க. இதை மிக்ஸ் பண்ணுறேன் வடிவா. இந்த மிளகாயின் பச்சை வாடை மணம் எடுபட்ட பிறகு மீன் குழம்பு இதில் ஆட் பண்ண போகிறேன்னு. மக்களை இங்கே பாருங்க, 5 நிமிஷம் விட்டேன் நான். இந்த பச்சை மணம் போயிட்டுது மிளகாத்தூளுண்ட. இப்போ மீனை ஆட் பண்ணுறேன். கழுவி பண்ணுறேன். இதோட அரை கப்பு தேங்காய் பால் வச்சு நான் தானே, அதையும் போய் இதில் சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இந்த தேங்காய் பால் கொஞ்சம் இருக்கு மக்களை, கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து மக்களை இங்கே பாருங்க, குழம்பு கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் விட போகிறேன். மூடி போட்டு மக்களை இங்கே பாருங்க, 10 நிமிஷம். இங்கே பாருங்க மக்களை, மீன் குழம்பு கொதிச்சிட்டதை நான் வைக்க போகிறேன்னு. அடுப்பையும் ஆஃப் பண்ண போகிறேன்னு. இருக்கட்டுக்கும் மூடி விட போகிறேன். மக்களை இங்கே பாருங்கள், இந்த மீன் குழம்பை இப்போ நான் அள்ளி போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மக்களை இங்கே பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை. என்னைக்குமே இல்லாத குடும்பமா இருக்கு. இப்படிதான் புச்சுக்கு போடுவாங்களோ. மக்களை இங்க பாருங்க, மீன் குழம்பு, சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிட்டது. இப்ப இதை போட்டு ஒரு கட்ட போறேன். காணொலி எடுக்கிறது இந்த புருஷன் தான். தேங்க்யூ புருஷா. எனக்கு ஒரு மீன் துண்டு காணும் மக்களே. மற்றதை இந்த புருஷனுக்கு கொடுக்க போறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன். புத்து பாக்காதையா, எனக்கு வயிற்று வலிக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கு விரும்பினா நீங்க மாங்காயும் போட்டு சீலா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. என்கிட்ட மாங்காய் இல்லை, நான் மீனை மட்டும் போட்டு வச்சது. உண்மையை சொல்றேன், சூப்பரா இருக்குது மக்களே. யமி யமி. உண்மையா நான் எனக்காண்டி பெருமைக்காண்டி சொல்லல,
நல்ல பழப்புளியெல்லாம் போட்டு தேங்காய் பால் எல்லாம் விட்டு செஞ்ச சீலா மீன் குழம்பு உண்மையாகவே நல்லா இருக்குது. நீங்களும் உங்களோட வீட்டில் முயற்சி செய்து பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மீன். இது செகண்ட் டைம் இந்த சீலா மீன் வேண்டி நான் சாப்பிட்றது. ஓகே, காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.